ஹாய் எல்பிஸ். நேற்று வந்து நீங்கள் இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்துருக்கலாம் ப்ரீவியஸ் வீடியோவில். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோல்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அந்த ஃபோல்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன் HTML CSS JavaScript என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அப்புறம் எப்படிலாம் அந்த ஃபோல்டு ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம், தென் வந்துட்டு எதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம எந்த ஐடி அதாவது டெவலப்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டாலே இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு புக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒரு புக்கில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும்ல, முகவரி இல்லை முகப்பு பக்கம்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல தமிழில், அதுதான் அது. அந்த பேஜ்லேயே எங்கெங்கே இருக்குது என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இண்டெக்ஸை யூஸ் பண்ணோம்னா மீதி எல்லா பேஜையும் அதை கனெக்ட் பண்ணிடும். ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் இண்டெக்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒரு ஒரு மாடியூல்ஸ் லாகின் பேஜ்னு ஒரு பேஜ் இருக்கும், ப்ராடக்ட் பேஜ்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜுக்குள்ளேயே நான் index.html யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபோல்டர் நேம் வேணால் மாறலாம். அது மாடியூல் நேம்ன்றதா ஃபோல்டர் நேம் சொல்லுவோம். இங்கே ஹவுஸ்ன்னு இருக்குல்ல, அந்த ஹவுஸ்ன்றது ஃபோல்டர் நேம். அந்த ஃபோல்டர் நேம் ஹவுசஸ்ன்னு மாறலாம், இல்லை வந்து பில்டிங்னு மாறலாம். பட் உள்ள இருக்க index.html சேமாக இருக்குமா, அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக் ரூல் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குது. அதுக்கப்புறம் வந்து HTMLக்கு வந்து .htmlன்றது யூஸ் பண்ணுவோம். CSSக்கு வந்து styles.cssன்னு யூஸ் பண்ணுவோம். இது காமன் வேர்டு. JS வந்து scripts.jsன்னு யூஸ் பண்ணுவோம். இது மல்டிபிள் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது லாகின் பேஜுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஹவுஸ்ன்ற பேஜுக்குள்ள வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குன்னா மல்டிபிள் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போறீங்களா, லாகின் ஸ்கிரிப்ட்.js, ரிஜிஸ்டர் ஸ்கிரிப்ட்.js மாடியூல் நேம் ஃபஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் இருக்கும். ஃபோல்டு ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ப்ராஜெக்டே மெயின்டைன் பண்ண போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடி. இந்த டெவலப்மெண்ட் டூலுக்கு நான் என்ன ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிருந்தேன். பட் வந்து அதில் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியல. என்னோட லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண முடியல. இப்போ வந்து விண்டோஸ் VS கோட் வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. VS கோட் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து VS கோட். நீங்கள் நோட்பேட் ++லையும் யூஸ் பண்ணலாம். பட் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இதில் நிறையா இருக்குன்றாங்க. நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஒரு 90 MBs இருக்கும். எல்லா இதுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேக்கு லினக்ஸ் எதுலேயும் யூஸ் பண்ணலாம். அதனால் நான் இதை சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எல்பிஸ் ஷாப்பிங்னு. இப்போ இந்த ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் VS கோடில். இதில் என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் யூனிக் கேரக்டர்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்பட்டு தான் இன்ஸ்டால் பண்ணலாம், தேவைப்படலாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எல்லா இதுவுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் லைவ் சர்வர்ஸ்ன்னு நிறையா இருக்குது. ஐகான் செட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். பைத்தான் பண்ணுறதுனா பைத்தான் பண்ணிக்கலாம். நான் கிட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டிப்பட்ன்றது நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிப்பட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது கோடோட இது வந்து ரொம்ப அலைன்மெண்ட்டும் சரி, டைப் பண்ணுற இது வந்து ஃபோல்டு பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதை நான் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து HTML வந்து கோ லைவ்ன்ற ஒரு அந்த எக்ஸ்டென்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் இதை வந்து ஒரு நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி லைவாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அந்த ஃபோல்டுக்குள்ளே போயிட்டு டபுள் டேப் பண்ணி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்டேட் பண்ணால் அப்டேட் ஆகுது மாதிரி தெரியல. பட் இந்த இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நான் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்பிஸ்ன்ற ஃபோல்டரில் ஒரு ஃபைல் கிரியேஷன் பண்ண போகிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி index.js அப்படின்னு யூஸ் பண்ணால் அதுவே வந்து அந்த நான் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கிறனால அதை வச்சே நீங்கள் நேரம் கண்டுபிடிச்சலாம். டிஃபால்ட் ஐக்கான்ஸும் இருக்குது. நீங்கள் வேணும்னா மெட்டீரியல் ஐக்கான் நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். CSS. இப்போ நான் HTML யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? HTMLோட எக்ஸ்டென்ட் யூஸ் பண்ணி HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கிடச்சிரும். நான் சொன்னேன் ஸ்னிப்பட் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே HTMLோட ஸ்னிப்பட் வந்துருச்சு. HTML ஃபைல் யூஸ் பண்ணலாம். என்ன வேரியன்ட் யூஸ் பண்ணால் அதை கிளிக் பண்ணோன்னே பேசிக் சின்டெக்ஸ் இங்கே வந்து லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற கோர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ H1 டாக் யூஸ் பண்ணி சும்மா சாம்பிள் காங்கி இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணோன்னே ஹாய் அப்படின்னு வச்சுட்டு ஜஸ்ட் கோலை கொடுத்தோன்னே கிரியேட் ஆகிட்டு அங்கே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இது நீங்கள் போக போக எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் இப்படி கிரியேட் ஆகும். ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா HTML ஃபைல் இருக்குன்னு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டேக்ஸ் அண்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML CSS எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.